அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷோபா அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோங்க. நவம்பர் 8லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரே வீடியோவில் பார்த்துறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான நியூஸாக இருக்கிறதுனால நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எண்ம தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா டென்மார்க்கில் கோப்பன்ஹேகன் நகர். ஓகேங்களா, அதாவது இந்த ஏஐ மாநாடாகட்டும், எண்மம்னா என்னதுங்க, டிஜிட்டல். ஓகேங்களா, டிஜிட்டல் டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா டென்மார்க்கில் நடந்துருச்சு. இந்த ஏஐ மாநாடு இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த மாதிரி மாநாடுகள்லாம் வந்து எங்கே நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலூர் விஐடி மற்றும் சென்னை ஐஐடியை சார்ந்த ஸ்டார்ட் அப் குழுக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாராட்டு தெரிவித்து விருது கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க போதும். அடுத்தது பாருங்கள், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸுங்க. பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் உலகிலேயே வந்து முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, முடிவெடுத்து அதை வந்து அமல்படுத்த போகிறாங்க. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். வேர்ல்டுலேயே வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி ஒரு இதை எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த லிசனிங் கெப்பாசிட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சிட்டே போகுது. அது போக இப்போ வந்து நமக்கு சமூக வலைதளம் அப்படிங்கிறது வயதிற்கு எப்படி சொல்லலாம்னா அந்தந்த வயதினர் அதாவது தெரிஞ்சுக்கிறத தாண்டி அதற்கு மேலேயும் அட்வான்ஸாக நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்ததுனால என்னதுன்னா அது வந்து அவங்கள வந்து ரொம்ப பாதிக்கப்படுத்துது. ஓகேங்களா, அப்போ நிறைய கேம்ஸ் ஆகட்டும், நிறைய கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க. எது எடுத்தாலும் என்ன டவுட்டாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கூட ரீசெண்டாக கூட நியூஸ் பார்த்துருக்கலாம். அதாவது ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்து எப்படி வந்து வழி இல்லாமல் வந்து இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்து கூட இறந்துட்டாங்க, அப்படி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு தான் வரோம். அப்படிங்கும் பொழுது சமூக வலைத்தளத்தை சரியாக பயன்படுத்தணும். அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் அதை சரியாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி தான் வரும். அப்போ 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. அப்படிங்கும்பொழுது எது வந்தாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அது போக சரி அவங்க நல்ல விஷயந்தான் பார்த்தாலும் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பார்க்கறதுனால நிறைய நோய்கள் வருது. கவனிக்கக்கூடிய திறன் வந்து கற்றல் தான் ரொம்ப முக்கியம். கவனிக்கணும். ஃபஸ்ட்டு லிசனிங் கெப்பாசிட்டியும் ரீடிங் கெப்பாசிட்டியில் வந்து என்னன்னு கண்டிப்பாக நமக்கு வேணும். அது வந்து இந்த செல்ஃபோன் பார்க்கறதுனால இழந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து உண்மையிலுமே வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயந்தான். ஆனால் இருந்தாலுமே அதற்கு எதிர்மறை விமர்சனங்களும் வந்துட்டு தான் இருக்குது. எப்படி வந்து குழந்தைகள் வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறை விமர்சனங்களும் இருக்குது. ஆனால் கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மூலமாக தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இல்லைங்களா. ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மேலே நம்ம கண்டிப்பாக இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம், அது எதன் மூலமாக தான் கற்றுக்குறோம், சமூக வலைதளம் மூலமாக தான் கற்றுக்குறோம். ஆனால் அது என்னவாக இருக்கணும்னா ஒரு பக்குவப்பட்ட வயதினர் வந்து அதை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், விவசாய கழிவுகள் எரிப்பு. இது முன்னாடியே பார்த்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா டெல்லியில் காற்று மாசு ஏற்படுவதற்கும், அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் லாகூரில் காற்று மாசு ஏற்படுவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக வந்து பார்க்கப்படுது. அதனாலேயே வந்து இப்போ நம்ம நேற்று கூட நியூஸ் பார்த்துருப்போம். நிறைய நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதாவது அடிக்கடி இதே நியூஸ் தான். இனி பார்த்தீங்கன்னா இனி அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இந்த பனிக்காலம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நியூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்க வேண்டியது வரும். அப்போ காற்று மாசு அதிகரிப்பு காரணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது டெல்லியில் காற்று மாசு அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் விவசாய கழிவுகள் எரிப்பு தான். இதற்காக நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உச்சநீதிமன்றமே வந்து கவர்மெண்ட்டை கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன்னாடியே வந்து அபராதம் விதிச்சிருப்பாங்க. இந்த விவசாய கழிவுகள் எரிச்சா இவ்வளோ அபராதம்னு சொல்லிட்டு விதிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அபராத தொகையை 2 மடங்காக உயர்த்தியிருக்காங்க. பாருங்கள்,
அதாவது 2 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த விவசாய கழிவுகள் எரிச்சாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி எவ்வளோ அபராத தொகையாக இருந்துச்சுன்னா 2500 இப்போ 2 மடங்காக உயர்த்தறனால 5000. அதே மாதிரி 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி 5000 ஃபைனு, இப்போ பார்த்திங்கன்னா 10,000. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த விவசாய கழிவுகளை எரிச்சாங்க அப்படின்னா முன்னாடி பார்த்திங்கன்னா 15,000, இப்போ 30,000 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை, முன்னாடியே பார்த்தோம். நிறைய அவங்க என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம பாகிஸ்தானில் கூட லாகூரில் என்ன பண்ணாங்க, ரிக்ஷா வந்து இயக்கறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம்ல. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த காற்று மாசுனா எதனால் ஏற்படுது, சரி அதுக்காக கவர்மெண்ட் வந்து எந்தெந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சஜஸ்ட் கூட நம்ம ஒப்பீனியன் கூட நம்ம சொல்கிற மாதிரி நம்ம மெயின்ஸில் வந்து எழுதலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மா செல்வராசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது மா செல்வராசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்துடைய ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விருது எந்த அமைப்பு கொடுக்குது அப்படின்னா 2008 உருவாக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழாய்வு அறக்கட்டளை தான் வந்து இந்த விருதை வந்து வருடம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த விருது யார் வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷினுங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா ஒடிசா. இப்போ பாருங்கள், அப்போ வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்டுக்கு தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்படலாம் அப்படிங்கிறது இதை நீங்கள் வந்து ஒரு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஷின்ஸ் கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். இந்த இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. கரெக்டாக ராங்கா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல உங்களுக்கு டைரெக்டாக அந்த பாயிண்ட் இல்லை, ஆனால் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவங்க என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அர்ச்சனா பட்நாயக் தான் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தான். ரொம்ப 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 முக்கியமான கொஷின், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேங்களா. அப்போ இந்த தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிற அந்த போஸ்ட், அந்த பதவி எப்போ உருவாக்குறாங்கன்னா 1948 உருவாக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து அர்ச்சனா பட்நாயக் தான் வந்து தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி. இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா நீங்கள் நியூஸை வந்து பார்த்துருப்பீங்க, சத்யபிரதா சாகு அவங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா போன எலெக்ஷன் நடந்ததுனால அடிக்கடி இவருடைய பேரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஓகேங்களா. அப்போ முன்னாடி யார் இருந்தால் இப்போ யார் இருந்தால் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ்லேயும் அதுதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ யார் வந்து நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அவ்வளோதான். அந்த 2 பேர்த்த ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், வெம்பக்கோட்டை அகழாய்வு. வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதினா விருதுநகர் மாவட்டம். இந்த அகழ்வாயில் நடக்கக்கூடிய இப்போ கீழடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கீழடி எந்த மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம். இந்த மாதிரி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அகழாய்வு பணி நடக்கக்கூடிய இடங்களுடைய அந்த மாவட்டத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த அகழாய்வு எத்தனையாவது கட்ட அகழாய்வு அங்கே நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு வந்து நடந்துட்டுருக்கு. வெம்பக்கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கட்ட அகழாய்வில் என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், 6000 ஆண்டுகள் முந்தைய அணிகலன்கள் தயாரிக்க பயன்படும் ஜாஸ்பர் ஷார்ட் எனப்படும் கற்கள், அதாவது ஜாஸ்பர் சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கற்கள் எதற்கு பயன்பட்டுச்சுன்னா அணிகலன்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்பட்டதுன்னு சொல்கிறாங்க. என்ன வருடம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி அணிகலன்கள் தயாரிக்க பயன்பட்ட கற்கள் தான் இவைகள், இந்த ஜாஸ்பர் ஷார்ட். இந்த கற்கள்லாம் அங்கே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கற்கள் இப்போ தற்போது புழக்கத்தில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து தமிழக வரலாறு நம்ம இப்போ யூனிட் 8 வந்து இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாம்பு கடி. பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாம்பு கடியை அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பாக அறிவிச்சிருக்காங்க.
அப்போ இப்படி அறிவிச்சாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் பாம்பு கடியினால் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சை போகிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் பண்ணுவாங்க. பாம்பு கடிக்கு சிகிச்சையை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுறாங்க. அப்போது என்ன பண்ணும் பொழுது அங்கே வந்து அந்த பாம்பு கடிக்கு சிகிச்சை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும்னா தெரிவிக்கணும். யார் வந்திருக்காங்க, நம்ம என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சிகிச்சை விவரங்களை ஃபுல்லாகவே வந்து மாநில அரசுக்கு அவங்க தெரிவிக்கணும். இதற்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையாது. இப்போ அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பில் உள்ளே கொண்டு வந்ததுனால என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சிகிச்சை விவரங்களை மாநில அரசுக்கு தெரிவிக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், சூசன் வைல்ஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வெள்ளை மாளிகையுடைய தலைமைச் செயலராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், தலைமைச் செயலராக சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு முதல் பெண் தலைமைச் செயலர்னால் இவங்க தான். ஓகேங்களா. சூசன் வைல்ஸ். அடுத்தது பாருங்கள், சூசன் வைல்ஸ் மறந்துடாதீங்க, முதல் பெண் தமிழ் செயலர். அடுத்தது இது என்னென்னா, இந்தியாவும் ரஷ்யாவுக்கும் உள்ள இப்போ இருக்கக்கூடிய, இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா இந்தியாவை வல்லரசு நாடாக அங்கீகரிக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரஷ்யாவுடைய அதிபர் யாருன்னா விளாடிமிர் புதின். ஓகேங்களா. அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, ரஷ்யா வந்து போரை வந்து தவிர்க்கணும். அதாவது நம்ம சப்போர்ட்டும் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாதுன்னா எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அவங்கனால எப்படின்னா, இப்போ எப்போவுமே அப்படி தான், சர்வதேச உறவுகள் சம்மந்தமான நீங்கள் எது பார்த்தீங்கன்னாலும் இந்தியா வந்து அந்த நிலையாக தான் இருப்பாங்க. அதாவது சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, எதிர்த்தும் நிற்க மாட்டாங்க. ஓகேங்களா. ரஷ்யா வந்து இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு எகென்ஸ்டாக எதுவும் பண்ணல. ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக இதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நோட்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரஷ்ய அதிபர் சொன்ன இந்த இந்தியாவை வந்து நீங்கள் வந்து வல்லரசு நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. எந்த நாடு வந்து பரிந்துரை பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தேசிய சட்ட பணிகள் தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னா நவம்பர் 9. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேங்க. தேசிய சட்ட பணிகள் தினம் வந்து நவம்பர் 9 செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ எதனால் பார்த்திங்கன்னா, சட்டப்பணிகள் அதிகார சட்டம் 1987 அதாவது இது பண்ணியிருப்பாங்க. 1987 வந்து அதையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அமல்படுத்தினது பார்த்திங்கன்னா 1995 நவம்பர் 9 வந்து அந்த சட்டப்பணிகள் அதிகார சட்டத்தை அமல் பண்ண அந்த தேதி தான் நம்ம என்ன கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னா தேசிய சட்டப்பணிகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் வந்து இதற்காகவே கொண்டு வந்தாங்க. எப்போனா 1995 டிசம்பர் 5 அந்த சட்டம் கொண்டு வந்து ஒரு மாதத்தில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா தேசிய சட்டப்பணிகள் ஆணையம். அப்போ இந்த தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்துடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் பாலிட்டியில் வரக்கூடிய கொஷினுங்க. பாருங்கள், சட்டப்பணிகள் ஆணையத்துடைய நோக்கம்னா என்னன்னு பாருங்கள், சமூகத்தின் ஏழை எளிய மக்களுக்கும் பாமரர்களுக்கும் இலவச சட்ட சேவைகளை வழங்குவதற்கும் பார்த்துக்கோங்க. அப்போ தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு பாமரர்களுக்கு இலவச சட்ட சேவைகள் வந்து வழங்குது. அதுபோக இருதரப்புக்கும் இடையேயே இணக்கமான சூழலை உருவாக்கி மக்கள் நீதிமன்றம் மூலம் சமரசம் மேற்கொள்ள வழிகாட்டுதல். அப்போ இது என்ன பண்ணுன்னா இலவச சட்ட சேவை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம்னா லோக் அடாலட் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான். அந்த மக்கள் நீதிமன்றமே பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா அங்கே தண்டனை எல்லாம் கிடையாது. என்ன தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சமரசமாக போகிறதுக்காக தான் அந்த மக்கள் நீதிமன்றமே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் இவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறது, ஒரு வழிகாட்டுதல். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த லோக் அடாலட் போய் என்ன பண்ணுங்கள், இதுக்கு வந்து ஒரு சமரசமாக தீர்வு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆணையம் தான் என்ன சொல்லலாம்னா தேசிய சட்டப்பணிகள் ஆணையம். இலவச சட்ட உதவி கொடுக்கணும் அவங்க. ஓகேங்களா. இதற்கு இப்போ மாநில அளவில் அப்போ சட்டப்பணிகள் ஆணையம் வந்து ஒவ்வொரு மாநில அளவுலையும் இருக்கும், மாவட்ட அளவில் இருக்கும். மாநில அளவில் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை யாராக இருப்பாங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க. மாவட்ட அளவில் மாவட்ட நீதிபதி வந்து தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோக் அதாலத் மற்றும் மத்தியஸ்தம் மற்றும் இலவச சட்ட உதவி மூலமாக தான் இதை எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா மாற்று தகராறு தீர்க்கும் முறைகள். அதாவது எல்லாமே ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகிறது கிடையாது. அதுதான் மாற்று தகராறு தீர்க்கும் முறைகள் தான் இதெல்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. லோக் அதாலத் இருக்குது, மத்தியஸ்தம் மற்றும் இலவச சட்ட உதவி. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்னா உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நாடுறதை தவிர்த்து என்ன பண்ணலாம், இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த தகராறை அப்படிங்கிறது தீர்க்க முடியும். ஓகேங்களா. அதை தான் சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. நவம்பர் 9 என்னதுங்க தேசிய சட்டப்பணிகள் தினம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் 10, 11, 12 பாருங்கள். இப்போ கழிவு நீர் கலப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி, உத்தரப்பிரதேசில் ஓடக்கூடிய அந்த கங்கை நதியில் கழிவுநீர் கலக்கிறதுனால கங்கை நதியில் பார்த்திங்கன்னா நீரின் தரம் சீர்குலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஃபேசியல் கோலிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த நுண்ணுயிரி பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய கழிவுகளில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி, அதுவும் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நுண்ணுயிரி பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ தான் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா தேசிய சட்ட உதவி ஆணையம் சொல்லிட்டு. இதனுடைய தலைவர், அதாவது மாநில அளவில் சட்டப்பணிகள் ஆணையத்துடைய மாநில அளவில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹெட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இப்போது இதில் தேசிய சட்ட உதவி ஆணையத்துடைய ஃபுல்லாகவே ஒரு ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா புரவலர் தலைவர்னு சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். யார் இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்காங்களோ அவங்க தான் என்னதுங்க தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்துடைய தலைவராக இருப்பாங்க. அப்போ இப்போ யார் இருக்கா, 51வது நீதிபதியாக தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருப்பாங்க. இப்போது தேசிய சட்ட உதவி ஆணையத்துடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், பேரை பார்த்துட்டு யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ அவங்க தான் தலைவர். ஓகேங்களா. சஞ்சீவ் கண்ணா அவர்கள். அப்போ செயல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதிக்கு அடுத்துள்ள மூத்த நீதிபதி யாரோ அவங்க தான் செயல் தலைவராக இருப்பாங்க. அப்போ சஞ்சீவ் கண்ணா, அதாவது தலைமை நீதிபதிக்கு அடுத்து யார் மூத்த நீதிபதியாக இப்போ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PR கவாய். அவங்க தான் என்னதுங்க தேசிய சட்ட உதவி ஆணையத்துடைய செயல் தலைவர். அப்போ தலைவரும் செயல் தலைவரையும் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, எந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துக்கணும், யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நமக்கு பார்த்தோம் இது முன்னாடியே தேசிய சட்ட உதவி ஆணையம்னா அதனுடைய பணி என்னதுங்க, சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவி கொடுக்கக்கூடியதான் இதனுடைய முக்கியமான பணியாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் 67வது காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதில் நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு கலந்துருப்பாங்க. அவர் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வியில் உயர்கல்வியில் நம்ம இவ்வளோ சாதனை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இவ்வளோ சாதனை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசியிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தமிழ்நாட்டில் 51% பேர் பட்டம் பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய இலக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50% இலக்கு வச்சு, அதாவது பட்டம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை 50% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சு நம்ம இந்தியா அதற்கான ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 51% அந்த இலக்குக்கு நம்ம அட்வான்ஸாகவே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவை விட நம்ம ஸ்டெப் முன்னாடி போயிட்டுருக்கோம். அதாவது இந்தியாக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது. ஆனால் ஸ்டேட் வைஸாக தனித்தனியாக பார்க்கும் பொழுது எவ்வளோ % இருக்குன்னு பார்த்தீங்களா, அதில் நம்ம ஆவரேஜாக பார்க்கும் பொழுது நேஷனல் வைஸ் ஆவரேஜாக கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம தமிழ்நாடு நல்லா போயிட்டுருக்கு. அதாவது அவங்க வச்சுருக்கிற இலக்கை விட முன்னாடி அட்வான்ஸாக நம்ம போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் நேவிகேஷன் அமைப்பு. அதாவது இந்த நேவிகேஷன் அப்படிங்கிறது என்ன, நேவிகேஷன்னா என்னதுங்க, அதாவது சிக்னல் சொல்கிறோம் இல்லை, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேவிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு.
ஓகேங்களா. பாருங்கள், இந்தியா இந்த நேவிகேஷன் அமைப்பை இந்தியா வந்து சொந்தமாக உருவாக்க திட்டம் தீட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது நேவிகேஷன் ஏதோ ஒரு சிக்னல் மூலமாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நேவிகேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 வழிகாட்டி செயற்கைக்கோளை ஏவி அதன் மூலமாக, அப்போ நேவிகேஷன் நம்ம இருக்க சிக்னலை வச்சு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேட்டலைட் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 7 வழிகாட்டி செயற்கைக்கோள்களை ஏவி என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த நேவிகேஷன் அமைப்பை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது பற்றிய தகவல் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் எளிதில் கிடைப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஏவ போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸுங்க. கடல்வழி விமான சேவை வெள்ளோட்டம். கடல்வழி விமான சேவை வெள்ளோட்டம் நாட்டில் முதல் முறையாக எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திராவில். ஓகேங்களா. இதனுடைய நோக்கம் என்னென்னா, சாமானியர்களும் பயணிக்கக்கூடிய வகையில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கடல் வழி விமான சேவையை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு ஒரு சோதனை ஓட்டமாக வந்து இப்போ நடத்தி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ கடல் விமானம் அப்படின்னு என்னதுன்னா, கடலிலிருந்து புறப்பட்டு மீண்டும் கடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இறங்குதளங்களில் தரையிறங்குவது தான் என்ன சொல்கிறாங்க, கடல் விமானங்கள். இதே சாமானியர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடங்கியிருக்க சொல்கிறாங்க. அதுவும் நாட்டின் முதல் முறையாக எங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கடல்சார் நுண்ணுயிர் நிலையம். இந்த கடல்சார் நுண்ணுயிர் நிலையம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா திருப்பதியில் அமைச்சிட்டாங்க. ஓகேங்களா. இந்த கடல்சார் நுண்ணுயிர் நிலையம் அப்படின்னு என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து கப்பல் மூலமாக போக்குவரத்து, இந்த சரக்கு போக்குவரத்துலாம் நடக்குது. இப்போ வேறு கண்ட்ரிக்கு போய் அதாவது அவங்களுக்கு தேவையான பொருள்களெல்லாம் இறக்குனதுக்கப்புறம் கப்பல்களுடைய அந்த நிலைத்தன்மைக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து கப்பலில் வந்து அதை நிரப்புவாங்களாமா. ஓகேங்களா. அங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நீரையெல்லாம் மறுபடியும் கீழே இறக்கிடுவாங்களாமா. ஓகேங்களா. நான் கப்பலில் நிரப்புறதை கப்பலில் நிரப்பினதை என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீரை வந்து வெளியில் விடுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அங்கேருந்து நீரை நிரப்பிட்டு வரோம், வேறு கண்ட்ரியிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்னா நீரை நிரப்பிட்டு வரோம். அந்த நீரில் ஏதாவது என்ன பண்ணணும், நுண்ணுயிர்கள்லாம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா. நுண்ணுயிர்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள்லாம் இருக்கலாம். அது இங்கே வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய கடல் அந்த சுற்றுச்சூழலை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் இல்லைங்களா. அது மூலமாக ஏதாவது நோய் பரவலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இல்லைங்களா. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து அந்த இறக்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து கடலை விடுறதுக்கு முன்னாடி அந்த நீரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுத்திகரிப்பாங்க. ஓகேங்களா. அதான் பாருங்கள், கப்பல்களிலிருந்து வெளியேற்றும் நீரை சுத்திகரித்து ஆபத்தான நுண்ணுயிர்களை அழிக்கும் வகையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கடல்சார் நுண்ணுயிர் நிலையத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வரும்பொழுது அந்த நிலைத்தன்மைக்காக அந்த நீரை நிரப்பிட்டு வருவாங்க. வந்துட்டு அதை வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, வெளியேற்றுவதற்கு முன்னாடி அந்த நீரை சுத்திகரித்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தான நுண்ணுயிர்களெல்லாம் அழிப்பதற்காக கொண்டு வந்ததான் இந்த கடல்சார் நுண்ணுயிர் நிலையம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு சுற்றுச்சூழல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் பேசியிருப்பாங்க. பாருங்கள், கடல் வெப்ப அலை. இப்போ வெப்ப அலை வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ கடலில் இந்த வெப்ப அலை இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்கே கண்டிப்பாக மீன்கள் வசிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் அழிந்து போகும்னு சொல்கிறாங்க. அப்போ வெப்ப அலை இருக்கும் பொழுது இத்தனை ஆபத்துகள் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த கடல் வெப்ப அலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல புயல் கடக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதிகம் வலுவடையும். இன்னும் அதற்கு அந்த புயலுக்கு வந்து அதிகமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா பவர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வரும்பொழுது என்ன ஆகும், மழை அதிகமாகும், அப்புறம் வெள்ளம் வரும். ஓகேங்களா. இது ஒரு இயற்கை பேரிடர் மாதிரி தான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்பநிலை உயர்வால் என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவு நீரை மேகங்கள் தேக்கி வைக்கின்றன. அதாவது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நீரை வந்து மேகங்கள் அதாவது நீரை தான் மேகங்கள் தேக்கி வைக்கும். தேக்கி வச்ச நீரை தான் என்ன பண்ணும், மழையை நமக்கு கொடுக்கும்.
புரிஞ்சுது. இப்படி தான் இங்கே ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது எப்படி இருக்குன்னா பரவலாக ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து தேக்கி வச்சுக்கும். ஓகேங்களா, 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, 100 மீட்டர் 100 கிலோமீட்டர். ஒரு அகலமாக பரப்பு வந்து என்னவாக இருக்கும்னா அதிகமாக இருக்கும். அதிகமான பரப்பில் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தேக்கி வச்சுக்கும் நீரை. ஒரே இடத்துல வந்து இப்போ எங்கே வந்து அந்த நீரை வந்து எடுக்குதோ அதே இடத்துலையே மேலே வந்து ஃபுல்லாக ஒரே அடர்த்தி அப்படியே தேக்கி வச்சுக்காது. பரவலாக வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா நீரை வந்து தேக்கி வச்சுக்கும் மேகம். ஆனால் இப்போ இந்த வெப்பநிலை உயர்வால் என்னாச்சு அப்படின்னா அதிக அளவு நீரை என்ன பண்ணுதுன்னா தேக்கி வைக்குது. அது எப்படி இருக்குன்னா ஒரே இடத்துலையே ஃபுல்லாக தேக்கி வைக்குது. அதனுடைய பரவல் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறைஞ்சி போகும். பரப்பு அப்படிங்கிறது குறைஞ்சி போகும். முன்னாடியில் வந்து பரப்பு ஃபுல்லாக தேக்கி வச்சதுனால ஃபுல்லாக எல்லா பக்கமும் மழை பெய்யும். இப்போ ஒரே இடத்துலையே அடர்த்தியாக வந்து மேகங்கள் வந்து அந்த நீரை தேக்கி வச்சிருக்கிறதுனால ஒரே இடத்துலையே வந்து நல்லா மழை பெஞ்சு என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த இடத்துல வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டுருது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு காரணம் என்ன தான், இந்த வெப்பநிலை உயர்வு தான் வந்து இதற்கும் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. சமுத்திராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் களத்தை வந்து அடுத்த ஆண்டு வந்து நாங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சமுத்திராயன் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா கடலில் 6 கிலோமீட்டர் ஆழம் வரை என்ன பண்ணுறதுன்னா ஆய்வு செய்யக்கூடிய வகையில் ஒரு திட்டம் தான் என்னதுங்க சமுத்திராயன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு எழுத்தாளர் வந்து இறந்துருப்பாங்க, மறைவாயிருப்பாங்க. பாருங்கள், இந்திரா சௌந்தரராஜன். அவங்க பார்த்திங்கன்னா அவர் ஒரு எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா 1999 தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூல்கள் பிரிவில் புதின பிரிவில் 3ஆம் பரிசு பெற்றிருப்பாங்க. எந்த நாவலுக்காகன்னு பார்த்திங்கன்னா என் பெயர் ரங்கநாயகி. அப்போ அதே மாதிரி 2012 தமிழ்நாடு அரசின் சின்ன திரை விருது வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்திரா சௌந்தரராஜன் அவங்க எந்த துறையை சார்ந்தவங்கன்னு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மகளிருக்கான WTA ஃபைனல்ஸ் டென்னிஸில் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த கோகோ கஃப் முதல் முறை இந்த பட்டத்தை வாங்குறாங்க. ஓகேங்களா? WTA டென்னிஸில் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோகோ கஃப் என்ன பண்ணுறாங்கன்னா வின் பண்ணுறாங்க. இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. யாருக்கு எதிராக கடைசியாக ஃபைனல்ஸில் போட்டி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென் கிங்வின். இவங்க வந்து சீனாவை சேர்ந்தவங்க. இவங்களை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். 2 பேரும் எந்த கண்ட்ரிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கடந்த 10 வருடத்தில் சாம்பியன், அதாவது இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் அமெரிக்க வீராங்கனைன்னு சொல்கிறாங்க. அப்போ 2014 தான் செரீனா வில்லியம்ஸ் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கினாங்க இந்த போட்டியில். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதுவும் வந்து வெப்பத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. அசாதாரண தட்பவெப்பம் அப்படின்னு என்னதுங்க, இருக்கிறத விட அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு அப்நார்மல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒரு நார்மல், அதையும் தாண்டி தான் அசாதாரணம்னு சொல்ல பார்த்தீங்களா. இந்தியாவை பற்றி சொல்கிறாங்க. 2024 முதல் 9 மாதங்களை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 274 நாட்களில் 255 நாட்கள் என்னவாக தான் இருந்திருக்கு அப்படின்னா அசாதாரண தட்பவெப்பம் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதன் மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா 3200 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த அசாதாரண தட்பவெப்பத்தினாலேயே 3200 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அசாதாரண தட்பவெப்பம் அப்படின்னா என்னதுன்னா இதன் மூலமாக வெள்ளம் ஏற்படலாம், நிலச்சரிவு, இந்த பேரிடர் எல்லாமே இதில் வந்துடும். இந்த தட்பவெப்பத்தினால தான் என்னதுங்க மாறி மாறி நடக்கிறதுனால தானே எல்லாமே. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து மழை வந்து இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மேகம் வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ண ஒரே இடத்துல வந்து அடர்த்தியாக தேக்கி வைக்கும் பொழுது ஒரே இடத்துல ஃபுல்லாக பேஞ்சு அந்த இடத்துல வெள்ளம் அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்ன தான், வெப்பநிலை உயர்வு தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் காரணம் இது தான். அப்படிங்கும் பொழுது இதனால் என்ன பாருங்கள், கேரளா தான் ஃபஸ்ட்டு உயிரிழப்பில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கேரளா தான், செகண்டு மத்திய பிரதேஷ், தேர்டு வந்து அஸ்ஸாம். இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதத்தில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக வந்து பயிர் சேதமாக இருக்குது. அடுத்தது மத்திய பிரதேசம், 3வது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா? இது வந்து மெயின்ஸுக்கு இந்த பாயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்கள், தஞ்சை பெரிய கோயிலில் வந்து 1039வது சதய விழா இப்போ வந்து நடைபெற்றிருக்கும். இது யாருக்காகனா ராஜராஜன் சோழன் அவர்கள் வந்து முடிசூட்டிய அந்த நாளில் அவர் பிறந்த ஒரு நட்சத்திரம் சதயம் சொல்லுவாங்க. அந்த கரெக்டாக அந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சதய விழா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 1039வது சதய விழாவை வந்து கொண்டாடியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், KMD 2020 PLG 0414. இது என்னதுன்னா ஒரு புதிய கிரகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியை போல மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற வகையிலான ஒரு புதிய கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகத்துக்கு என்ன பெயரிட்டிருக்காங்கன்னா KMD 2020 PLG 0414 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயரிட்டிருக்காங்க. இந்த கிரகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா பூமியுடைய எடையும் இது அந்த கிரகம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த தொலைநோக்கி மூலமாக பார்த்தீங்கன்னா ஹெக் தொலைநோக்கி, ஹவாயில் இருக்கக்கூடிய ஹெக் தொலைநோக்கி மூலமாக வந்து இந்த கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா 4000 ஒளியாண்டு தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த புதிய கிரகத்துக்கு பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் அதனுடைய தூரம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தேசிய கல்வி நாள். தேசிய கல்வி நாள் எப்போ கொண்டாடுறோன்னா நவம்பர் 11. நவம்பர் 9 பார்த்திங்கன்னா தேசிய சட்டப்பணிகள் தினம்னு பார்த்தோம். நவம்பர் 11 தேசிய கல்வி நாள். யாருடைய பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுதுன்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த நாள் தான், அபுல் கலாம் ஆசாத். நவம்பர் 11. ஓகேங்களா. இந்த வருடத்திற்கான கருப்பொருள், எந்த கருப்பொருளில் வந்து தேசிய கல்வி நாளை இந்த வருடம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அனைத்தையும் உள்ளடக்கிய கற்றல், எதிர்காலத்துக்கு ஏற்ப கற்றலை மேம்படுத்துதல். கல்விங்கிறது அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். ஓகேங்களா. அது போக எதிர்காலம் எப்படி இருக்குமோ அதற்கு ஏற்ப கற்றலை இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேம்படுத்தல். அப்போ எதிர்காலம் ஃபுல்லாகவே வந்து செயற்கை நுண்ணறிவு தான். ஓகேங்களா. இப்போ போகிறத பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கற்றலை இன்னும் மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த தீமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கல்வி தினத்தை வந்து கொண்டாடியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கல்வி அறிவு 1947 நம்ம விடுதலை அடையும் பொழுது நம்மளுடைய கல்வி அறிவு 12% இருந்துச்சு. 2022 பாருங்கள் 76.32% நம்ம இந்தியாவுடைய, ஓகேங்களா, இந்தியாவுடைய கல்வி அறிவு. 1947 12%. 2022 பார்த்திங்கன்னா 76.32%. அப்போ 2047 நம்ம என்ன இலக்கு வச்சுருக்கோம்னா 89.8% வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இலக்கு வச்சுருக்கோம். இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். விடுதலை அடையும் பொழுது எவ்வளோ % இருந்துச்சு, இப்போது 2022 எவ்வளோ %, 2047 எவ்வளோ % இலக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அது போக உயர்கல்வி கட்டமைப்புலேயே வந்து இந்தியா நம்ம 2வது வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2வது பிளேஸில் இருக்கோம். நம்ம இன்னொன்று என்ன சொல்லணும்னா 2018 இந்திய பல்கலைக்கழகங்கள் வந்து உலகளவில் 40வது பிளேஸில் இருந்தோம். 2020 33வது பிளேஸுக்கு வந்துட்டோம். ஒரு 2 வருஷத்தில் நம்ம வந்து முன்னேறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதன் மூலமாக நம்ம கல்வியில் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சஞ்சு சாம்சன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக 2 சதங்கள் அடித்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை வந்து இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெற்றிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, சஞ்சு சாம்சன். அடுத்து பாருங்கள், விண்வெளி பயண ஒத்திகை. இது முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா. புதிய அனலாக் ஆய்வு மையத்தை எங்கே அமைக்கிறதா பார்த்தோம், லடாக்கில் லே பகுதியில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு கூட என்ன பேர் வச்சுருக்காங்க, ஹேப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அதான் பாருங்கள், HAB-1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேம் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு நபர் மட்டும்தான். அது என்னதுன்னா அங்கே சோதனை தானே, அதாவது ஸ்பேஸில் எப்படி இருக்கோ அது என்ன. இப்போ ஸ்பேஸில் இப்போ நம்ம அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நம்ம பார்த்தோம், செவ்வாய் கிரகத்துக்கு ஈக்குவல் அங்கே இருக்கக்கூடிய சூழல் வந்து அந்த லே பகுதிக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. அதனால தான் வந்து அங்கே அனலாக் மையம் அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அது எதற்காகனா சோதிக்க தான். அப்போ அந்த 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 இதில் HAB-1 அந்த மையத்தில் ஒருத்தர் மட்டும்தான் அங்கே வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி வேறு கண்ட்ரீஸில் இந்த மாதிரி அனலாக் மையத்தை வந்து அமைச்சிருக்காங்களான்னா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1972 சோவியத் யூனியன் தான் சைபீரியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் ஒத்திகை மையத்தை வந்து அமைச்சிருக்காங்க.
அதில் 10 விதமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செக் பண்ணி இது பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா பயோஸ்-3 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பேசப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 180 நாட்கள் அங்கே தங்கி பார்க்குற மாதிரி ஒரு பயண ஒத்திகை. ஓகேங்களா? ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா பயண ஒத்திகை தான். அதாவது அங்கே இருந்து என்ன பண்ணுறதுன்னா செக் பண்ணி பார்க்குறது, சோதனை பண்ணி பார்க்குறது, அந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 180 நாட்கள் வந்து அங்கே இருந்திருப்பாங்க பயோஸ்-3. அந்த அங்கே இருந்து கிடைச்ச ஆய்வுகள் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 99% காற்று, 85% தண்ணீர், 50% உணவு ஊட்டச்சத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மறுசுழற்சி பண்ணியிருப்பாங்க. அதாவது அங்கிருந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஏன் அப்படின்னா ஸ்பேஸில் நமக்கு எல்லாமே கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அங்கே போய் நமக்கு எல்லாமே வேணும்னா இங்கே ஒரு டைம் செக் பண்ணி என்னென்னலாம் தேவைப்படும், என்னென்னலாம் முன்னாடி நம்ம பார்த்தோம் என்னென்னலாம் சிக்கல் ஏற்படும், உணவுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மறுசுழற்சி பண்ணலாமா, நம்ம கொண்டு போகிறத மறுசுழற்சி பண்ணி சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் பார்த்திங்கன்னா 1972லேயே இதை மாதிரி பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? அதற்கு பேர் பயோஸ்-3ன்னு சொல்கிறாங்க. வேறு யாருன்னா ரஷ்யா பார்த்திங்கன்னா மார்ஸ் 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது எதற்காகனா மிக நீண்டது. அதாவது நிறைய ஒத்திகை மையங்கள் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அமைச்சாங்க. அதில் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பயோஸ்-3ங்கிறது 180 நாட்கள் தான். இது பார்த்திங்கன்னா 500 நாட்கள். இதுவரை வச்சு அந்த ஒத்திகை மையத்திலேயே அதிக நாட்கள் வந்து அங்கே வந்து வாழ்ந்து ஒத்திகை பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த மார்ஸ் 500 தான். அங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 520 நாட்கள்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 6 நபர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ நம்மளோட இதில் இந்த HAB-1 அப்படிங்கிறது ஒரு நபர் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் இந்த மார்ஸ் 500 அப்படிங்கிறதுல ரஷ்யா, சீனா, இத்தாலி, கொலம்பியா, ஃப்ரான்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்ந்து இந்த எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு 6 நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே தங்கி அந்த ஆய்வு வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அதாவது சோதனை பண்ணி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த புதிய அனலாக் ஆய்வு மையம் எங்கே அமைய போகுதுங்கிறத பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி 2 முக்கியமானது பார்த்தோம் இல்லைங்களா? பயோஸ்-3 சோவியத் யூனியன் அமைச்சிருப்பாங்க. அடுத்தது மார்ஸ் 500 இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மார்ஸ் 500 வந்து யார் அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இதுதான் வந்து மிக நீண்டது அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ராக்கெட் செயற்கைக்கோள் ஆய்வு மையம் வந்து அமைக்க போகிறாங்க. அதாவது யாருடைய ஒப்பந்தம்? இஸ்ரோவும் சென்னை ஐஐடியும் வந்து இதற்காக இந்த மையம் அமைக்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இது எதற்காகனா வெப்பநிலை மேலாண்மை சவால்களை எதிர்கொள்வதற்காக இந்த ஆய்வு மையம் வந்து அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி தான் அப்போ அங்கே வெப்பநிலையில் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து முன்னாடியே ஆய்வு செய்வதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரோவும் சென்னை ஐஐடியும் இணைஞ்சு ஒப்பந்தம் போட்டு இந்த மையத்தை வந்து அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ்ஸில் சாம்பியன் வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சிதம்பரம். அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியில் வந்து அவங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானவங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா செஸ். அதே மாதிரி இந்த போட்டியிலே சேலஞ்சர்ஸ் பிரிவில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா பிரணவ் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு துணை முதல்வர் யாருங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை செயலரை யாரை நியமிச்சிருக்காங்கன்னா ஆர்த்தி அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அப்பாயின்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் 2016 ரஷ்யா வந்து அதாவது இந்தியாவிற்கு தேவையான ஒரு 4 போர் கப்பல்களை ரஷ்யாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் வந்து 2016 போடப்பட்டது. 2018 அந்த பணியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தங்காட்டி தள்ளி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய பணியை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் ஒரு போர்க்கப்பலை என்ன பண்ண போகிறாங்க, தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி 4 போர்க்கப்பல்களை ரஷ்யாவிலேயே தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 போர்க்கப்பல்களை வந்து ரஷ்யாவில் தயாரித்து தரோம், இன்னும் 2 போர்க்கப்பல் பார்த்திங்கன்னா கோவாவில் தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ கோவாவில் தயாரிக்கிறாங்கன்னா இந்தியா மட்டும் தயாரிக்க மாட்டாங்க, ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவாவில் வந்து தயாரிப்பாங்க. அப்போ முதல் 2 போர்க்கப்பல்கள் ரஷ்யாவில் தயாரிக்கிறதாகவும் அடுத்த 2 போர்க்கப்பல்கள் கோவாவில் தயாரிக்கிறதாகவும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இப்போது அடுத்த மாதம் ரஷ்யா கொடுக்கக்கூடிய போர்க்கப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா INS துசில். அந்த பேர் ரொம்ப முக்கியங்க, INS துசில் அப்படின்னா அது சான்ஸ்கிரிட் வேர்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாவலன். அடுத்த வருடம் ஒரு போர்க்கப்பலை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா INS துமால்.
அப்போ ஐஎன்எஸ் துசில், தும்மாள் அந்த போர்க்கப்பல் தயாரிப்பில் ஈடுபட்ட நாடு எது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கான அந்த 5 டேக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டோங்க. எல்லாமே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். இந்த புதிய அனலாக் மையம் பார்த்தோம் இல்லைங்களா, இது எல்லாமே இந்த கல்வி அறிவில் நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம், இது நம்ம எல்லாமே பார்க்குறது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் பார்க்கலங்க, மெயின்ஸுக்கும் நீங்கள் இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், 5 டேவுடைய ஒரு கரண்ட் அஃபேர்ஸை ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு டேவுடைய கரண்ட் அஃபேர்ஸே 40 மினிட்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி முன்ன பின்ன ஆகும். ஓகேங்களா? ஆனால் இருந்தாலும் அதில் நம்ம அந்த டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத விட அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அதுதானங்க ரொம்ப முக்கியம். இவ்வளோ டே நம்ம படித்தோம் அப்படிங்கிறத விட என்னென்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்துட்டோமா அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் கட்டிங்க நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோங்க. கிருஷோபா அகாடமிக்கே தனியாக டெலிகிராம் சேனல் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் சேனலோடைய லிங்க் தரோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக டெய்லி போடக்கூடிய நியூஸை டெய்லி வந்து ரீட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம சும்மா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுன்னா நம்ம அதை எடுத்து ரீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பரை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நம்மை சுற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ மட்டும்தான் நம்ம சமூக விழிப்புணர்வு அப்படிங்கிறது எதன் மூலமாக நமக்கு வரும் அப்படின்னா, இந்த மாதிரி செய்தித்தாள்களை வாசிக்கிறதுனால வரும், கண்டிப்பாக வரும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த என்ன சொல்லணும்னா, அந்த தலையங்கம் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா, தலையங்கம் பகுதின்னு என்னதுன்னா, நியூஸ் பேப்பருக்கு நடுவில் வரக்கூடிய அதாவது யாராவுடைய எழுத்தாளராகட்டும் இல்லை பத்திரிகையாளர், அவங்களாம் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து அதில் எழுதியிருப்பாங்க. நடக்கக்கூடிய அந்த நடப்பு நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குதுன்னா அதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் எழுதியிருப்பாங்க. இனி என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வரணும், ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தை பற்றி ப்ளஸ் எழுதியிருப்பாங்க, மைனஸ் எழுதியிருப்பாங்க. இதன் மூலமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். நம்ம அதையே பார்த்து அனலைசிஸ் பண்ணி இது கரெக்டாக இது தப்பா அப்படிங்கிற இது நமக்கு வரும். நம்ம வந்து இன்னொருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக இதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இன்னொருத்தர் சொல்கிறத நம்ம அப்படியே கேட்டுக்குவோம். ஆனால் நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போகிறோம். கவர்மெண்ட் சர்வெண்ட் மட்டும் இதை படிக்கணுன்ட்டு இல்லை, எல்லாருமே படிக்கணும். ஆனால் நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகும் பொழுது நம்ம கண்டிப்பாக ப்ளஸ்ஸும் தெரிஞ்சுக்கணும், மைனஸும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அட்வான்டேஜும் தெரிஞ்சுக்கணும், டிஸ்அட்வான்டேஜும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப் எடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இது எக்ஸாமுக்காக மட்டும், நான் திரும்ப சொல்கிறேங்க, எக்ஸாமுக்காக மட்டும். இந்த நோட்ஸை வேணால் நீங்கள் எக்ஸாமுக்காக படிச்சுக்கோங்க. ஆனால் அந்த பேப்பர் கட்டிங்கை படிக்கும் பொழுது நம்ம இந்த ஒரு விழிப்புணர்வு, நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், அதுவுமே அறிவுக்காக படிக்க சொல்லலை, நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த சமூகத்துக்காக நம்மளால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இதன் மூலமாக நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போகிறோம். அங்கே போய் நம்ம என்னால் ஏதாவது செய்ய முடியுமா, கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, எதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ இல்லை தனி மனிதன் நம்மக்கிட்டேயே ஏதாவது டெவலப்மெண்ட் தேவைப்படுங்க. ஓகேங்களா? நம்மளையே அறியாமல் நம்ம ஏதோ ஒன்று தெரியாமல் தவறு பண்ணியிருப்போம். இதெல்லாம் படிக்கும் பொழுது இது இவ்வளோ பெரிய இதா அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? டெய்லி வந்து நியூஸ் பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டேக்கான கரண்ட் அஃபேர்ஸோடு சந்திக்கலாம். ஓகேங்களா?